இந்த கண்ணாடி போட்ட சாரு நம்மளோட அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை பார்த்து நீங்கெல்லாம் பெரியார பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டிருந்தாரு. அவருக்கு என்ன தகுதி இருக்குன்ட்டு நான் சொல்றேன், கேட்டுக்கங்க. பாட்டலுக்கு 10 ரூபாய் வாங்கினாங்கன்றதுக்காக ஒரு கீழே இருக்கிற ஒரு ஊழியரை பதவி நீக்கம் பண்றீங்க மனசாட்சி இல்லாம. ஆனா உங்களோட ஜாதிக்காரங்க எப்படி அவங்களோட பார்ட்டிஸ் அப்படின்றதுனால நீங்க அந்த அர்ச்சகரை மன்னிப்பு கடிதம் வாங்கி விட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு பெரிய உருட்டா எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு. அன்னைக்கு திருச்செந்தூர் கோவில்ல அர்ச்சகர் கிட்ட மன்னிப்பு கடிதம் வாங்கல, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத எழுதி வாங்கியிருக்காங்க. ரமேஷ் அவர்கள் அவர் தான் அறநிலைத்துறை அமைச்சர்னு தெரியாம அவர்கிட்ட 4000 ரூபாய் வாங்கினதுல இருந்து அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அத கடிதமா வாங்கினாங்க. ஆனா அன்னைக்கே உருட்டுனாங்க. இந்த சிஎம் கொத்தோஸ் எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா மன்னிப்பு கடிதம் வாங்கினாங்க, ஆனா அங்க செக்யூரிட்டிகளை மட்டும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அர்ச்சகர் கிட்ட மன்னிப்பு கடிதம் வாங்கினாங்கன்ட்டு உருட்டுன்னு உருட்டுனாங்க. அதை இன்னமும் அந்த உருட்டை இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சார், அது பேர் மன்னிப்பு கடிதம் இல்ல சார், அங்க என்ன நடந்தது அப்படின்றத எழுதி வாங்கினாங்க. ஆனா நீங்க இன்னமும் அத மன்னிப்பு கடிதம் வாங்கினாங்கன்னு அடிச்சு சொல்றீங்களே. இன்னமும் மக்களை முட்டாளவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, இன்னமும் மக்களாகி எங்களெல்லாம் முட்டாள நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க சன் நியூஸ மட்டும் பாக்குற ஆளுங்க இல்ல சார், மத்த சேனல் நியூஸையும் பாத்துட்டு இருக்கோம். அதனால உண்மை எதுன்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். சோ இதுக்கப்புறமா